ஒரு பில்லியனியர். இந்த பில்லியனியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் ஐலாண்டே இருக்கு, ஒரு பிரைவேட் ஜெட் இருக்கு. அவ்வளவு காசு இருக்கக்கூடிய ஒரு பில்லியனியர். இந்த ஒரு பில்லியனியருக்கு பிரசிடென்ட், அப்புறம் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க, செலிபிரிட்டிஸ், பொலிட்டீஷியன், பிசினஸ்மேன், சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பேருக்கு கூட வந்துட்டு கனெக்ஷன் இருக்கு. உலகத்துல உள்ள பல பணக்காரங்களோட இவனுக்கு நட்பு இருக்கு. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இவன் 250க்கு மேற்பட்ட பெண்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு நாசமாக்கின ஒரு மோசமான அரக்கன். அதுவும் ரொம்ப சின்ன பொண்ணுங்க, 14, 15, 12, 11 இந்த மாதிரி வயசில் இருக்கக்கூடிய பொண்ணுங்க அப்படின்னா சின்ன பொண்ணுங்க மட்டும் கிடையாது, சின்ன பசங்களோட வாழ்க்கையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவன் நாசமாக்கியிருக்கு. நம்ம இப்போ பேசிட்டு இருக்க இந்த பில்லியனியரோட பேர் வந்துட்டு ஜெஃப்ரி எப்ஸ்டைன். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இது ஒரு மனுஷனுடைய கிரைம் கேஸ் கிடையாது. இதுக்கு பின்னாடி எக்கச்சக்கமான பெரிய மனுஷனுங்க இருக்கிறானுங்க. பல முக்கியமான மக்கள் 20 வருஷத்துக்கு மேல மூடி மறைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சீக்கிரட் வந்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துட்டு இருக்கு. நம்ம இவ்வளவு பரபரப்பா ரீசெண்ட் டேஸ்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்த அந்த பில்லியனியர் ஜெஃப்ரி எப்ஸ்டைன் வந்துட்டு டாக்குமெண்ட் பண்ணி வச்சது. அதுவும் போக பல விஷயங்களை கவர்மெண்டே வந்துட்டு கண்டுபிடிச்சது. இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2026 ஜனவரி 30, அதாவது போன வாரம் வந்துச்சு, ரிலீஸ் ஆச்சு. நிறைய விஷயங்கள், நிறைய உண்மைகள் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வர ஆரம்பிச்சது. இதை பத்தி ஏற்கனவே பல வருஷமா பேசிட்டு இருக்காங்க. பட் ஒரு ஃபைலா வெளியில வந்தது ஜனவரி 30 தான். வந்த அந்த சமயத்துல அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க, உள்ளார என்னென்ன நடந்திருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் நான் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். பார்க்குறப்பே பயங்கர டிஸ்டர்பிங்காக இருந்தது. இது ஒரு பயங்கரமான கேஸாக இருந்தது. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்க முடிஞ்சது. அப்படி பார்க்குறப்ப உண்மையாலுமே நம்மளை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம எந்த மாதிரியான ஒரு உலகத்தில் இருக்கோம், யாரை நம்புறது, அந்த மாதிரியான பல கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்தது. சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல படங்களில் கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரிலாம் உண்மையாலுமே நடக்குமா அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். சீக்கிரட்டாக வந்துட்டு சில பேர் வந்துட்டு ஏங்கிட்டு இருக்காங்க, சீக்ரெட் சொசைட்டி இப்படிலாம் சொல்கிறப்ப இதெல்லாம் வந்துட்டு உண்மையா இல்லை வெறும் கான்ஸ்பிரசியா அப்படின்ற மாதிரி பல குழப்பங்கள் வந்துட்டு மனசுக்குள்ள இருந்தது. ஆனால் இங்கே இப்படிலாம் நடக்குது அப்படின்றத பார்க்குறப்ப உண்மையாலுமே பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு. ஆனால் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்கு, இன்னும் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தெரியறப்ப ரொம்ப 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 ஷாக்கிங்காக இருக்கு. நான் முதல்ல சொல்லிடுறேன், நம்ம வழக்கமாக பார்க்குற மாதிரியான நார்மல் கேஸ் கிடையாது இந்த கேஸ். இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆன அந்த சமயத்திலிருந்தே நம்மளோட சேனலில் பல பேர் வந்துட்டு இதை பற்றி போடுங்க, இந்த கேஸ் பண்ணுங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நானும் இந்த கேஸை வந்துட்டு எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இது முக்கியமாக எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய, பேரண்ட்ஸ் வந்துட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கேஸ். ஆனால் இந்த கேஸில் வெளிவந்த சில புகைப்படங்களை வந்துட்டு போட முடியாது. நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன பசங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப நான் வந்து இந்த மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் போட்டு சில இடத்துல மறைக்கப்பட்டிருந்தாலும், பிளாக் கலரில் வந்துட்டு கவர் பண்ணியிருந்தாலும் அதை போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மனசு வந்து கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால தெரிஞ்சுக்காங்க, மேக்ஸிமம் இதில் நான் ஃபோட்டோஸ் அவாய்ட் பண்ணிடுறேன். அப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக உங்களோட பசங்களுக்கு சில விஷயத்த சொல்லணும். அது என்ன அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். கேஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், இத்தனை பிரபலங்கள், இவ்வளோ ஃபைல்ஸு, இவ்வளோ ஃபோட்டோஸ், இத்தனை பக்கங்கள் அப்படின்னு சொல்லி நிறையா போயிட்டு இருக்கு. இது எல்லாமே எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி எப்ஸ்டைன் அப்படிங்கிற அந்த ஒரே ஒருத்தங்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டைன் வந்துட்டு பிறக்கும் போதே பயங்கரமான ராயல் ஃபேமிலியிலையோ இல்லை ஒரு பணக்கார கோடீஸ்வர குடும்பத்திலையோ பிறக்கல. ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில தான் வந்துட்டு அவன் பிறந்திருக்கான். அப்படி இருந்து எப்படி இவ்வளோ பெரிய பில்லியனர் ஆனான்? அடுத்து இத்தனை சின்ன பொண்ணுங்களை வந்துட்டு ஏமாத்திருக்கான், எப்படி அவங்களுக்கெல்லாம் வள விரிச்சிருக்கான், எப்படி அவங்கள வந்துட்டு இந்த நெட்வொர்க்குள்ள ஜாயின் பண்ண வச்சிருக்கான். இப்படி பல பெண்கள் வந்துட்டு இவனோட மேன்ஷனுக்கு போயிட்டு வந்திருக்காங்க, ஐலாண்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் எப்படி இந்த விஷயம்லாம் வந்துட்டு வெளியில தெரியாமலே இருந்தது, எப்படி இதெல்லாம் வந்துட்டு கவர் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 250 பொண்ணுங்க வந்து பாத்தீங்கன்னா விக்டிமா இருந்திருக்காங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல. எப்படி இவங்க எல்லாத்தோட கம்ப்ளைண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இக்னோர் ஆச்சு. அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின், இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு நபர் கூட எதுக்காக பிரசிடென்ட்ல ஆரம்பிச்சு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்களை ஆரம்பிச்சு அத்தனை பேருமே ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க? அப்ப அவங்களும் வந்துட்டு இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்களா அப்படின்ற மாதிரியான பல ஃபைல் டீடைல்ஸ் வந்துட்டு இருக்கு. இவனுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு ஐலாண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ஐலாண்டுக்குள்ள பலவிதமான அக்கறங்கள் நடக்கிறதா சொல்றாங்க. இந்த ஐலாண்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறவங்களே வந்துட்டு இந்த ஐலாண்டை பத்தி ரொம்ப தப்பா சொல்றாங்க. சின்ன பொண்ணுங்க பசங்க மேல பாலியல் ஈர்ப்பு இருக்கக்கூடிய ஒரு அரக்கனோட ஐலாண்டு அப்படின்ற மாதிரி தான் அதை மென்ஷனே பண்றாங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அவனோட ஐலாண்டுக்குள்ள அவனுக்கு ஒரு பிரைவேட் ஃபிளைட்டும் இருக்கு. அந்த ஃபிளைட் லாக்ஸ் எல்லாம் வந்துட்டு வெளியில வந்திருக்கு. அதாவது யாரெல்லாம் அந்த ஃபிளைட் மூலியமா அந்த ஐலாண்டுக்கு டிராவல் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த ஃபிளைட்டை பிடிச்ச அந்த ஐலாண்டுக்குள்ள பில் கிளின்டன் வந்துட்டு பல முறை டிராவல் பண்ணியிருக்காரு. பிரின்ஸ் ஆண்ட்ரோ வந்துட்டு பல முறை விசிட் பண்ணியிருக்காரு. இது மட்டும் கிடையாது, நிறைய சயின்டிஸ்ட், நோபல் பிரைஸ் வின் பண்ணவங்க, செலிபிரிட்டிஸ்னு பல பேர் அங்க வந்துட்டு போனதுக்கான லாக் வந்துட்டு வெளியா இருக்கு. இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல சின்ன பொண்ணுங்களை வந்துட்டு இந்த ஃபிளைட்ல ஏற்றி அந்த ஐலாண்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப காலமா நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு தீவு இருக்கு அப்படின்றது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எப்பல இருந்து வெளியில தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா ஏன் இந்த சமயத்துல இவ்வளவு பீக்கா எல்லாருமே இந்த விஷயத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
நான் முன்னாடி சொன்ன மாதிரி 3 மில்லியன் பேஜ் இருக்கக்கூடிய, அதாவது 30 லட்சம் பேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஃபைல் வந்துட்டு இப்போ மாட்டியிருக்கு. அப்படி அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச முக்கியமான பல நபர்களுடைய பேர் இருக்கு. கிட்டத்தட்ட மோசமான 2 லட்சத்துக்கும் அதிகமான போட்டோஸ் வந்துட்டு அதுல இருந்திருக்கு. அதுல பல பொண்ணுங்க வந்துட்டு ட்ரெஸ் இல்லாத நிலைமையில் இருக்காங்க. ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் பண்ண சொல்ற மாதிரி இருக்கு. 2000க்கு மேற்பட்ட வீடியோக்கள் வந்திருக்கு. இன்னுமே நிறைய வரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தீவுக்குள்ள பல நூறு பெண்களை வந்துட்டு ரொம்ப மோசமா பல வருஷமா வச்சு சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியும், அவனுங்களுடைய மோசமான இச்சைகளை வந்துட்டு தீத்துக்கிற மாதிரியும், அவங்களெல்லாம் சொல்றதை கேட்கிற அடிமை மாதிரியும் பல விசித்திரமான விஷயங்கள் அவங்கள வச்சு பண்ணதாம் சொல்றாங்க. இப்படிப்பட்ட பல மோசமான தொகுப்புகள் எல்லாத்தையுமே வச்சிருக்கக்கூடிய ஒரு ஃபைல் தான் இந்த எப்ஸ்டைன்ஸ் ஃபைல். ரீசெண்டா பாத்தீங்கன்னா பிரதமர் மோடியோட பேரு கூட வெளியில அடிபடுது. இதை பத்தி ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட்ல ரொம்ப ஓப்பனாவே சொல்றாங்க. எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்ல வந்துட்டு இவர் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்றாரு அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை வந்துட்டு பின் பாயிண்ட் பண்ணாங்க. இதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து பிரதமர் மோடி தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே கட்டுக்கதை. அங்க சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே அந்த ஃபைலுக்குள்ள இவரோட பேர் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்திருக்கு. ஆனா அங்க இவர் மோசமான சில விஷயங்கள் பண்ணாரு, அண்டர் கிரவுண்ட் டீலிங்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு ஆதாரமுமே கிடைக்கல. நான் படிச்ச ஆர்டிகல் வரைக்கும் அதுக்கு மேல பெருசா எதுவுமே கிடைக்கல. பல பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ரிலேட்டடா பல ரூமர்ஸ் வந்துட்டு கிளப்பிட்டு இருக்காங்க. பட் அந்த ரூமர்ஸ்க்கான ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. அதனால இப்போ நம்ம இதை பத்தி பேச வேணாம். நம்மளோட சேனலில் நம்ம கிரைம், ஹாரர், மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நிறைய டாபிக்ஸ் போட்டுட்ருக்கோம். நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காம லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சாமி அண்ட் வெல்கம் டு திஸ் பார்ட். ஃபர்ஸ்ட் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டைன் யாரு, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலிருந்து எப்படி இவ்வளோ பெரிய பில்லியனர் ஆனா அப்படின்றத பார்க்கலாம். ஜெஃப்ரி எப்ஸ்டைன் 1953ல ஒரு சாதாரணமான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில தான் அவன் பிறந்திருக்கான். அவங்க அப்பா பார்க்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துருக்காரு. ரொம்ப பெரிய ஜாப்லாம் கிடையாது, ரொம்பவே நார்மலான ஒரு ஜாப். எப்ஸ்டைன் வந்துட்டு ஸ்கூல் படிக்கிற காலத்திலிருந்து எப்ஸ்டைனுக்கு மேக்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. பயங்கர ஸ்மார்ட்டான ஒரு கிட்டா தான் இருந்திருக்கான். அதுக்கப்புறமா இவன் காலேஜ் ஜாயின் பண்ணியிருந்திருக்கான். ஆனால் காலேஜ் வந்துட்டு இவன் ஃபுல்லாக முடிக்க கிடையாது, காலேஜ் ட்ராப் அவுட். அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1970 எலைட் மேன்ஹாட்டன் ஸ்கூல்ல மேக்ஸ் டீச்சரா ஜாயின் பண்றான். உங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்திருக்கும், காலேஜ் டிராப் அவுட் எப்படி மேக்ஸ் டீச்சர் ஆனா அப்படின்னு. சொல்ல போனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பல மர்மங்கள் இருக்கு. ஆனா இவன் மேக்ஸ் டீச்சர் ஆயிருக்கான். இவன் டீச்சரான அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டொனால்ட் பார். ஆமா, வில்லியம் பாரோடைய அப்பா. இந்த வில்லியம் பார் 77th 85th யூஎஸ் அட்டர்னல் ஜெனரலா இருந்தவர். பட் இந்த விஷயங்கள்லாம் என்ன கோஇன்சிடென்ட்டா அப்படின்றதெல்லாம் தெரியல, தெரியாததுனால அதுக்குள்ள போக வேணாம். இதுக்கப்புறம் இவன் ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரிக்கு ஜம்ப் பண்ணிருக்கான். பியர் ஸ்டர்ன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ல வந்துட்டு பல பீப்புள்ஸோடைய மணியை வந்துட்டு மேனேஜ் பண்ணக்கூடிய ஒர்க்ல இருந்திருக்கான். இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு கனெக்ஷன்ஸ் பில்ட் ஆகுது. பல பிரபலங்கள், பல பெரிய மனுஷங்களோட பேச்சுவார்த்தை வந்துட்டு ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நிறைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அடிச்சு மேல வந்து 1982ல எப்ஸ்டைன்ஸ் அண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்றான். இந்த கம்பெனியோட கிளைண்ட் லிஸ்ட் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கும். இவனுக்கு ஒரே ஒரு கிளைண்ட் தான், லெஸ்லி வெக்ஸ்னர், விக்டோரியா சீக்ரெட்டோடைய ஃபவுண்டர். இவர் ஒருத்தர் மட்டும் தான் வந்துட்டு இவருக்கு கிளைண்ட் அப்படின்னு சொல்லி அபிஷியலா ரெக்கார்ட்ல இருக்கு. ஆனா ஒரே ஒரு கிளைண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு இவன் எப்படி இவ்வளவு பெரிய பில்லியனர் ஆனா? ஐலாண்டுக்கு ஃபிளைட்டுக்கெல்லாம் வந்துட்டு எப்படி இவனுக்கு காசு கிடைச்சது? இப்படியே பல வருஷம் தள்ளி 2005க்கு வரலாம். இது ஒரு நார்மலான வீக்கெண்டு. பாம் பீச் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கப்பல் வராங்க. அவங்க ரொம்ப ரொம்ப பதட்டமாவும் கோவமாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்திருக்காங்க. கூட ஒரு 14 வயசு பொண்ணு வந்திருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்கள பார்த்து உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அவங்க சில உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட பொண்ணுகிட்ட வந்து தப்பா நடந்துகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட போலீஸ் ஆபீசருக்கு இது ஒரு நார்மலான கேஸ் மாதிரி தான் ஆரம்பத்துல தெரிஞ்சது. காரணம் என்னன்னா, இந்த மாதிரி சின்ன பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டாங்க அப்படின்ற பல கேசஸ் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல பதிவாயிட்டு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு 10ோட 11வது கேஸ் தான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறமா அந்த சின்ன பொண்ணை கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லுமா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர் விசாரிக்கிறப்பதான் இது ஒரு சாதாரண கேஸ் கிடையாது, அடுத்து உலகத்தை திருப்பி போடக்கூடிய ஒரு கேஸா இது வரப்போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. அந்த 14 வயசு பொண்ணு என்னென்ன நடந்தது அப்படிங்கறத ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிக்குது. என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வந்துட்டு என்ன அப்ரோச் பண்ணா. எனக்கு ஒரு பணக்காரரை தெரியும், அவருக்கு போயிட்டு சும்மா நம்ம மசாஜ் பண்ணி விட்டோம் அப்படின்னு சொன்னா 1 மணி நேரத்துக்கு நம்மளுக்கு $200 கிடைக்கும். இது மூலியமா நம்மளால 1 மணி நேரத்துல $200 சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னான். எனக்கு மசாஜ் எல்லாம் பண்ண தெரியாது அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அதுக்காக வந்துட்டு பெருசா நம்ம எதுவுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, சும்மா இப்படி கை கால்லாம் அமுத்தி விட்டு மசாஜ் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி சொன்னான். அதனால நானும் சரி கை கால்லாம் அமுத்தி விட்டா நம்மளுக்கு $200 கிடைக்குது அப்படின்ற மாதிரி எப்ஸ்டைனோட மேன்ஷனுக்கு போனேன் அப்படின்னு சொல்றாங்க.
அவங்க ரொம்ப மெச்சூரிட்டி கிடையாது, வெறும் 13-14 வயசு இருக்கக்கூடிய சின்ன பொண்ணுங்க தான் அப்படின்றதுனால பெருசா யோசிக்கல. கையகால அமுத்தி விட்டா நம்மளுக்கு $200 தராங்க, அந்த $200 அப்படின்றது அவங்களுக்கு பெருசா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இவங்க எல்லாமே வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பங்கள். $200 அப்படிங்கிறது நம்மளுடைய ஊருக்கு வந்துட்டு 18,000 பக்கம் வரும். இப்போ அந்த பொண்ணுங்களாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த சமயத்துல $200 வச்சு என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் வாங்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசி அந்த ஆசையில இவங்க எப்ஸ்டைனோட மேன்ஷனுக்கே போயிருக்காங்க. எப்ஸ்டைனோட இந்த மேன்ஷன் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய கேட்டு, பிரம்மாண்டமான ஒரு பிளேஸ், சுத்தி செக்யூரிட்டிஸ், போற இடம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நிறைய மரங்கள், பின்னாடி ஓஷன் வியூ அப்படின்னு சொல்லி பயங்கர பிரம்மாண்டமா இருக்கும். இப்ப இந்த பொண்ணை வந்துட்டு மசாஜ் ரூமுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. பின்னாடி கொஞ்ச நேரத்திலே வந்துட்டு எப்ஸ்டைன் அந்த ரூம்குள்ள வரான். இவன் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு இது வெறும் மசாஜ் பண்றது மட்டும் கிடையாது அப்படின்னு. ரொம்ப மோசமான விதத்துல, ரொம்ப மோசமான இடங்கள்ல வந்துட்டு இவன் கை வைக்க ஆரம்பிச்சிருக்கான். அந்த 14 வயசு பொண்ணு பயத்துல என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்திருக்கு. ஏன்னா அங்க என்ன நடக்குது அப்படின்றது முழுசா கூட அந்த பொண்ணுக்கு தெரியல. அந்த பொண்ணுக்கு $200 கொடுத்து அனுப்புறான். இப்ப நான் சொல்ல போறது முக்கியமா கவனிங்க. இப்படிதான் அவன் நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு மசாஜ் பண்ணி முடிச்சிட்டு $200 வாங்கிட்டு வெளியில போகும்போது அந்த பொண்ணு கிட்ட இந்த விஷயங்களை போயிட்டு உன்னோட கிளாஸ்ல இருக்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வந்துட்டு சொல்லு, இந்த மாதிரி யாராச்சும் எனக்கு மசாஜ் பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொன்னா நான் அவங்களுக்கும் $200 தரேன். அதே மாதிரி அவங்கள சொல்லி நீ கூப்பிட்டு வந்த அப்படின்னு சொன்னா நீ எத்தனை பேரை கூப்பிட்டு வரியோ அத்தனை $200 நான் உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த எச்ச நாய் வந்துட்டு மார்க்கெட்டிங் வேலை பண்ணிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரமிட் ஸ்கீம் மாதிரி போயிட்டு இருக்கு. இதை கேட்டு டிடெக்டிவ்ஸ்க்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் கேட்டா அவங்களுக்கு தலையே சுத்துது. உடனே இந்த பொண்ணுக்கு யார் சொன்னா, அந்த பொண்ணுக்கு யார் சொன்னா, அதுக்கு முன்னாடி யார் சொன்னா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ட்ராக் பண்ணி போய்கிட்டே இருந்தது தான் போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த பேட்டர்னையும் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்பதான் இவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்ற ஒரு அசம்ஷனுக்கே போலீஸ் ஆபீசர்ஸ் வராங்க. இவன் டைரக்டா போயிட்டு எந்த ஒரு பொண்ணுகிட்டையும் அப்ரோச் பண்றது கிடையாது. இவனுக்கு கீழே ஒரு டீம் இருக்கு. மேக்ஸ்வெல் அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க, எப்பயுமே இவன் கூடவே இருப்பாங்க. இந்த பொண்ணை பத்தி நம்ம லேட்டரா நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதை நம்ம தனியா பார்த்துக்கலாம். இப்போ நீங்க உள்ள கொண்டு வந்த குழப்பம். இப்போ இவங்க கூட இருக்க அந்த மேக்ஸ்வெல் அப்புறம் இன்னும் கூட இருக்க சில பேர் இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல்ல, ஷாப்பிங் மால்ல, பஸ் ஸ்டாப்ல, பார்க்ல இங்க இருக்கக்கூடிய பொண்ணுங்களெல்லாம் வந்துட்டு நோட் பண்றது. அவங்களுக்கு பெருசா காசு கிடையாது, உடஞ்சு போன சில குடும்பத்திலிருந்து வராங்க, வெறும் அப்பா இல்ல அம்மா மட்டும் இருக்கக்கூடிய அவங்க கிட்ட வளரக்கூடிய குழந்தைகள், குடும்பத்தை சுத்தமா ரன் பண்ண முடியாம ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கக்கூடிய ஆட்களா பார்த்து இவங்க சூஸ் பண்றாங்க. அவங்க கிட்டலாம் போயிட்டு இந்த மேக்ஸ்வெல் என்ன பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு புரியுது, உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பணக்காரர் இருக்காரு, நீ லைட்டா வந்து மசாஜ் பண்ணி விட்டீங்கன்னா போதும், உனக்கு $200 தருவாரு. இந்த $200 உனக்கு எவ்வளவு ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தங்களை ஃபிக்ஸ் பண்றாங்க. இப்போ அவங்க அந்த மசாஜ் ரூமுக்கு வந்துட்டு போறாங்க. போனதுக்கு அப்புறம் அதுக்கு கீழே வந்துட்டு அவங்க ரெஃபர் பண்ணக்கூடிய மத்த பொண்ணுங்க வராங்க. இப்படி அந்த பொண்ணுங்களை கூட்டு வர்றதுனால அந்த பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணுக்குமே வந்துட்டு நிறைய டாலர்ஸ் தராங்க. இப்ப அந்த பொண்ணுங்க மத்த பொண்ணுங்களை கூட்டிட்டு வருது, வந்து அந்த மத்த பொண்ணுங்க இன்னும் மத்த பொண்ணுங்களை கூட்டு வருதுன்னு ஒரு பெரிய நெட்வொர்க்கே போயிருக்கு. இதில் ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியல. அவங்களுக்குலாம் பெருசாக வயசாகல, சின்ன பொண்ணுங்க தான் அப்படின்றதுனால எதுவுமே புரியாமல் இந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இதில் இன்னும் வேதனையான சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஒரு பொண்ணுலாம் வந்துட்டு தன்னுடைய சிஸ்டரை கூட்டிட்டு போயிருக்கு. இப்படி இவனுடைய மேன்ஷனுக்குள்ள வந்து எல்லா பொண்ணுங்களுக்குமே புரியாமல சில பொண்ணுங்களுக்கு புரிஞ்சது. அந்த பொண்ணுங்க அங்கே இருக்கக்கூடிய மசாஜ் டேபிள் என்ன இதெல்லாம் பார்த்துட்டு வெறும் மசாஜ் தான் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் எப்ஸ்டைன் வந்து ட்ரெஸ்ஸை கழட்டு அப்படின்னு சொல்லி தொட வந்து அந்த டைம்ல நிறைய பொண்ணுங்க வந்துட்டு என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி மறுத்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அங்க வேற வழியே இல்ல. சுத்தி வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆளு, செக்யூரிட்டி, பெரிய மேன்ஷன், ஒண்ணுமே பண்ண முடியல. அங்க போக போக வந்து பாத்தீங்கன்னா நிறைய மோசமான விஷயங்கள்லாம் வந்துட்டு அவன் பண்ண வச்சிருக்கான். சில சமயங்கள்ல மாட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த பொண்ணுங்களை வந்துட்டு அதே இடத்துல வச்சு பிரெயின் வாஷ் பண்ணிருக்கான். இவ்வளவு தூரம் வந்துட்டு இவ்வளவு விஷயம் நீ பண்ணிட்ட, அப்போ உனக்கு அந்த $200 வேணாமா? நீ யோசிச்சு பாரு, அந்த $200 வந்துட்டு உன்னோட லைஃப்ல எவ்வளவு பெரிய சேஞ்சஸ் எல்லாம் பண்ண போகுது. அது உன் ஃபேமிலிக்கு எவ்வளவு தேவை, உனக்கு அந்த காசெல்லாம் வேணாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்கான். அந்த பொண்ணுங்க அழுதுகிட்டே வந்துட்டு இவன் சொல்றதெல்லாம் செஞ்சிருக்கு. சில நேரங்கள்ல $200 வந்துட்டு $300 தந்திருக்கான். இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அது எல்லாத்தையுமே டீட்டெயிலா இன்டெப்தா போயிட்டு நான் சொல்ல விரும்பல, அதெல்லாம் மோசமா இருக்கும். இவ்வளவு எக்ஸ்பிளனேஷனே கொஞ்சம் ஓவரா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். ஆனா வேற வழி இல்லை. இந்த எக்ஸ்பிளனேஷன்லேயே பேரண்ட்ஸுக்கு வந்துட்டு ஒரு விதமான பயம் வந்திருக்கும். அவங்களோட குழந்தைங்க கிட்ட என்ன சொல்லி வளர்க்கணுமோ அப்படி சொல்லுங்க. அடுத்தவங்களுடைய வறுமையை வந்துட்டு தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரியான சில அரக்கனுங்க வந்துட்டு வெளியில சுத்திட்டு இருக்கானுங்க. அவனுங்களாம் எப்படி புத்தி மழுங்கி போயிருக்கிறானுங்க அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா அப்படிலாம்
தெரிஞ்சுக்கிட்டாதான் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இப்படி இந்த 14 வயசு பொண்ணு இந்த விஷயத்தை தொடர்ந்து பல பெண்கள்கிட்ட போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அவங்க எல்லாருமே சொல்ற எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் ஷீட் வந்துட்டு ரெடி பண்றாங்க. இதை வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி ரெடி பண்றாங்க. இப்பதான் பாத்தீங்கன்னா இந்த கேஸ்க்குள்ள FBI வந்துட்டு உள்ளார வராங்க. அவங்களும் பல பொண்ணுங்க கிட்ட வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. எல்லாருமே ஒரே மாதிரி கதைகள், ஒரே மாதிரியான பேட்டர்னை தான் சொல்லியிருக்காங்க. இதனால 2007ல அவங்க எல்லாருமே கொடுத்த வாக்குமூலங்கள் இது எல்லாத்தையுமே வச்சு ஒரு கேஸ் ரெடி பண்றாங்க. இதை வச்சுதான் கிட்டத்தட்ட 250 விக்டிம்ஸ் வந்துட்டு இதுக்குள்ள இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு தெரியுது. இந்த பேட்டர்ன் வந்துட்டு எப்பல இருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1990sல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. இந்த கம்ப்ளைண்ட்ல அங்க வந்துட்டு போன பெண்கள் மட்டும் வாக்குமூலம் கொடுக்க கிடையாது, கூடவே அந்த ஐலாண்ட்ல ஒர்க் பண்ணவங்க, மேன்ஷன்ல ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸுமே கூட இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்ற வாக்குமூலத்தை கொடுத்திருக்காங்க. லாயர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி நூத்துக்கணக்கான எவிடன்ஸ்கள் இருக்கு. நிறைய பேர் சாட்சி சொல்ல ரெடியா இருக்காங்க. இவங்கெல்லாம் விக்டிம்ஸ் கிட்ட, விக்டிமோட ஃபேமிலி கிட்ட நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இதுக்கு மேல ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்துட்டு சூரிய வெளிச்சத்தையே பார்க்க மாட்டான், அவன் ஆயுசுக்கும் ஜெயில தான் இருக்க போறான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிறைய நம்பிக்கையெல்லாம் வந்துட்டு தராங்க. எல்லாருமே அதை தான் எதிர்பார்த்தாங்க. ஆனா நடந்தது அது கிடையாது. அவனுக்கு எதிராக 60 கிரிமினல் கவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. சின்ன பொண்ணுங்களை வந்துட்டு கூட்டிட்டு போயிட்டு பாலியல் ரீதியா துன்புறுத்தினதுக்கு, மோசமான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அவங்கள பண்ண வச்சதுக்கு, நிறைய காசு அடிச்சதுக்கு, அவங்கள ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபிளைட்ல கடத்திட்டு போனதுக்கு, லைசன்ஸ் இல்லாம பல காசை வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லி பல கேசஸ் வந்துட்டு போட்டாங்க. அதுவும் லாயர்லாம் சீக்கிரம் நீங்க இந்த விஷயத்துக்கு ஆக்ஷன் எடுக்கணும், உடனடியாக அவனை அரெஸ்ட் பண்ணணும், இப்போ கூட அவன் ஒரு பொண்ணுகிட்ட வந்து தப்பா தான் நடந்துகிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டு வருது. இவனுக்காக பேசுறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான லீகல் டீம் ஒன்று ரெடியாச்சு. த ட்ரீம் டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாய், ஜெரால்டு, ராய் அப்படின்னு சொல்லி 5 பேர் இருக்காங்க. இவங்க ரொம்ப மோசமான பல கேஸ்ல பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டு அவங்களோட கிளைண்ட் வந்துட்டு வெளியில கூட்டு வருவாங்க. கிட்டத்தட்ட இந்த கேஸ் இவங்க எடுத்து நடத்துறதுக்காக மில்லியன் கணக்கான டாலர்ஸ் வந்துட்டு போயிட்டு இருந்தது. இப்ப இந்த டீம் வந்துட்டு கோர்ட்ல என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுது, எப்படி வாதாடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 14 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பொண்ணுங்க எல்லாமே வந்துட்டு போதை மருந்து யூஸ் பண்ணக்கூடிய பெண்கள். அந்த போதை மருந்தை யூஸ் பண்ணிட்டு தான் என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி எல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. இவங்களோட விட்னஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்துக்க முடியாது. இவங்க சரியான மென்டாலிட்டியிலே இல்ல. காசு வேணும் அப்படின்ற மென்டாலிட்டி மட்டும் தான் இவங்களுக்கு எல்லாம் இருக்கு. இவங்க இதுக்காகவே தப்பான தொழில் செய்யக்கூடிய பெண்கள், அதுவும் இந்த வயசுல இருந்தே ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப தப்புன்ற மாதிரி வாதாடுறானுங்க. அந்த 13, 14, 15, 16 வயசுல இருக்கக்கூடிய அந்த பெண்கள் எல்லாத்தையுமே பொய் சொல்றவங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா மோசமான பல விஷயங்களை இவங்க வந்துட்டு ஆர்கியூமெண்ட்டுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லீகல் டீம் வந்துட்டு சாதாரணமான ஆட்கள் கூடலாம் வந்துட்டு வாதாடல, ஸ்டேட்டா மேலே போயிடுறாங்க. வாஷிங்டன் டிசி ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போறாங்க. அங்க இருக்க அலெக்சாண்டர் அகுஸ்டா கூட ஒரு சின்ன மீட்டிங் வந்துட்டு ரெடி பண்றாங்க இந்த கேஸ் விஷயம். ஆகஸ்ட் 2007 இது ஒரு சீக்ரெட் மீட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இது எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பாம் பீச்சில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல நடக்குது. இங்க அகுஸ்டா அப்புறம் எப்ஸ்டீனுடைய லாயர்ஸ் எல்லாமே இருக்காங்க. எல்லாருமே இந்த கேஸை பத்தி பேசுறாங்க. இவங்களுக்கு எதிராக பேசக்கூடிய எந்த ஒரு வக்கீலுமே அங்க வந்துட்டு அலோவ் பண்ண கிடையாது. அதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி யாரையுமே இவங்க இன்வைட் பண்ண கிடையாது. இவங்களாவே வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு கேஸ் நடத்திட்டு இருக்காங்க. இப்ப செப்டம்பர் 24, 2007 மண்டே மார்னிங் இந்த பொண்ணுங்களுக்காக வாதாடின அந்த லீகல் டீமுக்கு எப்ஸ்டீனோட லீகல் டீம் வந்துட்டு ஒரு மெயில் அனுப்புறாங்க. அந்த மெயில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, thank you for the commitment you made during our October 12 meeting. You assumed me your office would not contact any victims அப்படின்னு மெயில் வருது. அதாவது எந்த ஒரு விக்டிமே வந்துட்டு உங்களை கான்டாக்ட் பண்ணல, இந்த கேஸ் வந்துட்டு முடிஞ்சிச்சு, நீங்க வந்து இந்த மீட்டிங்ல கலந்துகிட்டது நன்றின்னு சொல்லி ஒரு மெயில் வருது. ஆனா இவங்க வந்துட்டு அந்த மீட்டிங்கே போக கிடையாது. இருந்தாலும் எப்ஸ்டெயின் பண்ண சில விஷயங்கள் வந்துட்டு தப்பு தான் அப்படின்னு தெரியுது. அந்த தப்புக்கான தண்டனை வந்துட்டு எப்ஸ்டெயினுக்கு கிடைக்கணும். அதனால நாங்க எப்ஸ்டெயினை தண்டிக்கிற விதமா ஒரு தீர்ப்பு தரோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தீர்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரண தண்டனை கிடையாது, லைஃப் சென்டென்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. 18 மாசம் ஜெயில் தண்டனை. அதுவும் அந்த 18 மாசமும் வாரத்துல 6 நாள் 12ல இருந்து 16 மணி நேரம் வரைக்கும் அவங்க வெளில போயிட்டு வரலாம். ஏன்னா எப்ஸ்டெயினுக்கு வெளியில நிறைய ஆபீஸ் ஒர்க்லாம் இருக்கு இல்லையா, அதனால வெளில போயிட்டு வரலாம். ஆனா வாரத்துல 6 நாளைக்கு மட்டும்தான் இந்த தண்டனை. ஒரு நாள் வந்துட்டு ஜெயிலுக்குள்ள தான் இருக்கணும். அதுவும் பாத்தீங்கன்னா மத்தவங்களெல்லாம் வச்சிருக்கக்கூடிய ஜெயில வந்துட்டு இவனை வச்சிருக்க கிடையாது. இவனுக்குனே தனியா ஒரு பிரைவேட் ஜெயில தான் வச்சிருந்தாங்க. அந்த பிரைவேட் ஜெயிலுக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா இவனுடைய செக்யூரிட்டிஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. 60 ஃபெடரல் கவுண்ட்ஸ் இருக்கு. ஆனா இப்படிப்பட்ட தண்டனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் டே வந்துட்டு நீங்க வெளியில சுத்திக்கலாம், ஆனா தூங்குறதுக்கு மட்டும் நீங்க கண்டிப்பா ஜெயிலுக்கு வந்தே ஆகணும் அப்படின்ற ரொம்ப கொடூரமான ஒரு தண்டனையை வந்துட்டு எப்ஸ்டீனுக்கு தந்திருக்காங்க. இந்த மாதிரி ஜெயில இருக்கக்கூடிய சில கைதிகள்
கைதிகள், அதாவது ரொம்ப சின்ன தப்பு பண்ண சில கைதிகளை வந்துட்டு வெளியில போயிட்டு வரதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு வருஷமா அவங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இவங்க பண்ண இந்த தப்புக்காக இவங்க இப்ப ஜெயிலுக்கு வந்திருக்காங்க. இதனால அவங்க இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்த அந்த வேலை வந்துட்டு மிஸ் ஆயிடக்கூடாது. நாளைக்கு அவங்க ஜெயில இருந்து வெளியில போனதுக்கு அப்புறமா அதனால அவங்க வேலை கிடைக்காம அவங்களோட வாழ்க்கை வந்துட்டு வீணா போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நாட்டில் வந்துட்டு பண்ணப்பட்ட ஒரு விஷயம். அதை வந்துட்டு இவங்க ரொம்ப மோசமா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இன்னொன்னு, அப்படி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த எப்ஸ்டைனுக்கு என்ன ஆபீஸ் ஒர்க் இருந்தது, என்ன மாதிரியான மீட்டிங்லாம் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. நைட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்த அந்த சமயத்திலுமே இவன் மறுபடியும் பொண்ணுங்களை கூப்பிட்டு வச்சு இதே மாதிரிதான் நடந்துகிட்டு இருந்திருக்கான். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கொடுமை இருக்கு. அந்த 18 மாசமாச்சு அவன் முழுசா உள்ள இருந்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. வெறும் 13 மாசத்துல அவன் வெளியில வந்துட்டான். அந்த 13 மாசமும் அந்த ஜெயிலுக்குள்ள அவனுக்கு டிவியில ஆரம்பிச்சு அவனுக்குன்னு சொல்லிட்டு பிரைவேட் ஏரியா அப்படின்னு சொல்லி எல்லாமே வச்சுதான் இருந்திருக்கான். இப்படி ஜூன் 2008 ஜெயிலுக்கு போன இவன் ஜூலை 2009 வந்துட்டு வெளியில வந்துட்டான். வெறும் 13 மாசம். இந்த காரை வந்துட்டு திருடினவனுக்கு, திருட்டுத்தனமா போதை மருந்து யூஸ் பண்ணவங்களுக்கு, செக்ஸ்ல வந்துட்டு ஃபோர்ஜரி பண்றவங்களுக்கு, கடைக்குள்ள ஆபீஸ்க்குள்ள ஊழல் பண்றவங்களுக்கு, இவங்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா கம்மி தண்டனையான இந்த 13 மாசம் கிடைக்காது. இதோட அதிகமான தண்டனை தான் கிடைக்கும். இவன் ரொம்ப சுதந்திரமா வெளியில வர ஆரம்பிச்சான். வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் இவன் இன்னும் மோசமா மாற ஆரம்பிக்கிறான். இன்னும் பல நூறு பெண்களுடைய பசங்களுடைய வாழ்க்கை வந்துட்டு இவனால போச்சு. இதுக்கப்புறமும் இவன் பயங்கரமான பில்லியனராக இருந்தான். பிரைவேட் ஐலாண்ட், பிரைவேட் ஜெட் எல்லாமே இருந்துச்சு. எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளால ஒரே வீடியோவில் பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு இதில் இருக்கு. மேக்ஸிமம் நான் பார்ட் 1 பார்ட் 2 வந்துட்டு போட மாட்டேன். பட் இந்த கேஸில் வேற வழியே கிடையாது. நம்ம அடுத்தடுத்த பார்ட்டாக தான் பார்க்க முடியும். ஏன்னா அவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்துட்டு வெளியில வந்திருக்கு. இன்னுமே நிறைய டீட்டெயில்ஸ் வெளியில வந்துகிட்டே இருக்கு. நம்ம அடுத்த பார்ட்ல ஜெயில இருந்து வெளியில வந்த இவன் என்னென்னலாம் பண்ணா, எப்படி பெரிய பெரிய ஆட்களோட இவனுக்கு கனெக்ஷன் ஏற்பட்டது, அந்த ஆட்களோட எப்படி இவன் நெட்வொர்க் பில்ட் பண்ணா அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இப்போ வெளியே வந்திருக்கக்கூடிய இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்ல வந்துட்டு ஃப்ளைட் லாக் மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான இமெயில்ஸும் வந்துட்டு இருக்கு. இதுபடி அந்த ஐலாண்ட்ல வந்துட்டு அண்டர் கிரவுண்ட் டனல் இருக்கிறதா சொல்றாங்க. கடல் வழியா டிராப் டோர் இருக்கிறதா அங்க இருக்கக்கூடிய சில பேர் வந்துட்டு வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. கூடவே அங்க ஒரு டெம்பிள் இருக்கிறதாவும் அதுக்குள்ள நிறைய படிக்கட்டுகள் இருக்கிறதாவும் அது வந்துட்டு கீழே போய் அங்க நிறைய விஷயங்கள் நடக்கிறதாவும் சொல்றாங்க. இன்னும் விக்டிம்ஸோட பல கதைகள் இருக்கு. அதுல ஒரு பொண்ணு வந்துட்டு வெளியில வந்து உள்ளார மனுஷங்கள் எல்லாம் சாப்பிடுறாங்க, ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கத்திருக்காங்க. அந்த வீடியோ கூட நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஐலாண்டுக்குள்ள என்னென்னலாம் பண்ணாங்க, யார் யாரோட பேர்லாம் வந்துட்டு அடிபடுது, உண்மையாலுமே உள்ள என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வெளியிட்டு இருக்காங்க அப்படிங்கறத அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயத்த நம்ம சொல்லி ஆகணும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உள்ளார நரபலி கொடுத்தாங்க, வித்தியாசமான சடங்குகள்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு மனுஷனுடைய மாமிசத்தெல்லாம் வந்து சாப்பிட்டு இருக்காங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா லீகலா வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே வெளியிட கிடையாது. உள்ள இருக்கக்கூடிய 1-2 பேர்கள் வந்துட்டு வெளியில வந்து இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னும் டீட்டெயிலா விசாரிக்கவும் இல்லை. ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு பயங்கரமா இன்டர்நெட்டுக்குள்ள உலாத்திட்டு இருக்கு. அதுவும் நிறைய முக்கியமான நபர்களோட பேரும் வந்துட்டு உள்ள வந்துட்டு போயிட்டு இருக்கு. சில பேர்த்தோட பேர் வந்துட்டு உள்ள இருக்குது அப்படிங்கறதுனால அவங்க இதெல்லாம் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய வதந்திகளும் பரவிட்டு இருக்கு. ஸோ அஃபிஷியலா வெளியில வராத விஷயங்களை வச்சு நம்மளே பேசக்கூடாது அப்படின்றதுனால மேக்சிமம் அஃபிஷியலா வெளியில வராத விஷயங்களை பத்தி நான் இங்கே பேசல. மக்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்கவே முடியல. இது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய பெரிய பெரிய மனுஷங்களாம் வந்துட்டு சின்ன சின்ன பொண்ணுங்க கூட இருக்கிற மாதிரி நிறைய ட்ரெஸ் இல்லாத ஃபோட்டோஸ்லாம் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியாயிருக்கு. ஆனால் அந்த விஷயங்களை வச்சு சில பேர் வந்து ஏஐயில் இன்னும் நிறைய பில்டப் பண்ணி அதை வீடியோவாக்கி இப்படிலாம் கூட நடந்திருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து இந்த சுச்சுவேஷனை பயன்படுத்திக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. போன வாட்டி மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் இந்த தடவை மக்கள் எல்லாருமே தெளிவாக இருக்காங்க. கண்டிப்பாக எல்லா உண்மையுமே வந்துட்டு ஒன்னொன்னா வெளில வரதான் போகுது. அப்படி வெளியில வர்றப்ப வதந்திகள் இல்லாமல் உண்மையாலுமே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி திரும்ப திரும்ப நம்ம சொல்றதுதான் குழந்தைங்களை வந்துட்டு ரொம்ப சேஃபாக பார்த்துக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கணுமோ அந்த மாதிரி சொல்லுங்க. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேச வைக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. உண்மையாலுமே உங்க குழந்தைங்க வந்துட்டு டே டு டே லைஃப்ல என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபேஸ் பண்றாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தயவு செஞ்சு தெரிஞ்சுக்காங்க. நான் ஏன் இப்படி சொல்றேங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். 2025 மட்டும் டெல்லியில 4854 குழந்தைங்க வந்துட்டு காணாம போயிருக்கு. இதுல 1505 குழந்தைங்க வந்துட்டு எந்த விதமான ட்ரேஸுமே இல்லாம இருக்கு. இப்ப இங்க இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் என்னாச்சு அப்படின்னு தெரியல. பெங்களூர்ல 2025 900+ வந்துட்டு மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. அதுல 330 பேரை வந்துட்டு ட்ரேஸ் பண்ணவே முடியல. டெல்லியில மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 20,000 குழந்தைங்களுக்கு பக்கமா மிஸ் ஆயிருக்காங்க அக்டோபர் மாசம் எடுத்த கருத்து கணிப்பிலே. இன்னும் பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் 2021 இருந்து 24 வரைக்கும் மட்டும் 3 லட்சத்துக்கு மேல குழந்தைங்க வந்துட்டு மிஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு தெரியுது. அதுல 30,000 பேருக்கு வந்துட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல. அதனால தயவு செஞ்சு கரெக்டா பாத்துக்காங்க. இப்ப ரீசன்ட் டேஸா கூட வந்து பாத்தீங்கன்னா பறவை காய்ச்சல்லாம் வந்துட்டு பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இறந்து கிடக்கக்கூடிய பறவைகள், அது முக்கியமா காக்காலாம் வந்துட்டு இறந்து கிடந்தது அப்படின்னு சொன்னா பக்கத்துல
போவேணாம் அப்படின்னு சொல்லுங்க, நீங்களும் போகாதீங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா மறக்காம நம்மளோட சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.